ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தான் இந்த வருஷம் துவங்கின போல இருக்குது. 2 மாதங்களை முடிச்சிட்டோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே ஆமேன் எல்லா சிறையிருப்புகளை மாற்றி கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, ஹல்லேலூயா, வனாந்தரம் மகிழ்ச்சி அடையுமா. அது மாத்திரம் இல்லாமல் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. இந்த ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இப்படியா இருக்குது, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். பாலை நிலம், டெசர்ட் எப்படி இருக்குமா, வனாந்திரமாடல பாழா போச்சுன்னா பாழ் நிலம் இங்கே அகமகிழுமா, சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடையுமா. பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி புஷ்பத்தை போல செழிப்பும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே, இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரதர் உண்மையாக வனாந்தரம் போல் இருக்குது, அப்படியே எல்லாமே இழந்து போல், காய்ந்து போன போல், ஒரு முன்னேற்றமே இல்லாத ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரம் என்ன பண்ணுமாக்கா, மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. நிச்சயமாக ஆண்டவர் செய்வதற்கு உண்மையில் வர இருக்கிறார். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இந்த வனாந்தரமும் மகிழ்ச்சி அடைய மாத்திரம் தொடர்ந்து 2வது வருஷம் தீர்க்கதரிசி இப்படியா சொல்கிறார், அது மிகுதியாய் செழித்து பூரித்து. மகிழ்ச்சினா சாதாரணமான இல்லைங்க தேவப்பிள்ளையிலே, அது மிகுதியாய். ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி அப்படி தான் இருக்கும். மிகுதியாய் பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடுமா. திரும்ப திரும்ப பாருங்கள், மகிழ்ந்து கழித்து ஆனந்தம். ஒருவேளை ஃபுல்லாக நீங்கள் துக்கத்தோடு காணப்படுவீங்கன்னா, வேதனையோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தர்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்கள் அலங்காரமாக அதற்கு கொடுக்கப்படுமா. அதுக்கு ஆண்டவர் எப்படி பிளஸ் பண்ணார்? லீபனோனுடைய மகிமை, அலங்காரம். ஹல்லேலூயா. கர்த்தரங்களை மகிமைப்படுத்துவார், கர்த்தரங்களை அலங்கரிப்பார், கர்த்தரங்களை அழகாக மாற்றுவார். ஐயோ, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒருவேளை 4 பேர் என்னை அவமதிக்கிறாங்களே, நீங்கள் நொந்து நூல் போயெல்லாம் இருக்கலாம், குடைஞ்சி போனது போல இருக்கலாம், இனி என் வாழ்க்கையில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினச்சிருக்கலாம். தேவப்பிள்ளையில் கர்த்தரங்களை மகிமையாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதில் அலங்காரமா. அதனால தான் அதே ஏசாயால வாசிப்பு 62 நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமோ அவர் கருத்தில் ராஜ முடியுமா இருப்பீங்கன்னு. கர்த்தர் எவ்வளோ நல்லவரில் நம்மளை எப்படி அழகாக பார்க்குறாரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நீங்கள் அவர் மகிமையை, அவர் மகத்துவத்தை காண்பீர்கள். சோர்ந்து போகாதீங்க தேவப்பிள்ளையில. நிச்சயமாக ஆண்டவர் செய்வதற்கு உண்மையில் வருகிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. வனாந்தர செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். இது எப்போ தான் நடக்கும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது. நீங்கள் ஆண்டவர் பிள்ளையா இருக்கீங்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உங்கள் வனாந்தரத்தை, பாழானதை கர்த்தர் என்ன பண்ணுறனாக்கா செழிப்பாய் மாற்றி உங்களை ஆசீர்வித்து உங்களை கனப்படுத்த அவர் கையில் இருக்கிற அலங்காரமான இப்போ உங்களை மகிமையாய் ஆமாம் 4 பேருக்கு முன்னாடி உங்கள் தலை நிமிரும்படி கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். சோர்ந்து பார்க்காதீங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் நிறைவேற அவர் உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. வனாந்திரம் ஆண்டவரே பாழானது ஆண்டவரே மக்க ஸ்தோத்திர வயல்வெளியாய் செழிப்பாய்
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றுங்கப்பா. எல்லாம் வனாந்திரமும் வறட்சி மாறி ஒரு திரட்சியை, ஒரு செழிப்பை, ஒரு நன்மை, ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க. காட்சி உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே செழிப்பாய் மாற்றும்படியா ஊழியக்காரனா சகோதரனா நான் பிளஸ் பண்ணப்பா. எல்லா வனாந்திரங்களும் வயல்வெளியாக மாறட்டும். ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக் கொடுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துகளும் இயேசுவின் மேலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை செழிப்பாக வைக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.